நாளிலே தியானிக்க போற சத்தியம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏழாம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய வசனத்துக்குள்ளாய் நம்ம வந்துவிட்டோம். இன்னைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்ம நினைவாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா அதே நேரத்துல வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ ஒரு சில கேள்விகள்லாம் நமக்கு உண்டு. சுத்தி நடக்கிற காரியங்கள், சில தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள், சோசியக்காரர்கள் சொல்றது, பேப்பர்ல வர்றது, இதெல்லாம் பார்த்த உடனே 2002 எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். சில வருஷங்களுக்கு முன்னால சபையில சொன்னேன், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. புது ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. தீர்க்க தரிசனம் ஞாபகம் இருக்கா? கடலிலே அலையடிக்கும், காத்துல தூசி பறக்கும், பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இருப்பார், பாலக்காரர் பால் விற்பார். சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. சொல்ல அப்படித்தான் எனக்கு தீர்க்க தரிசனம் இருக்கு. பாலக்காரர் பால் விற்காம இருப்பார். அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். இந்த வருஷத்திலே ஒரு அரசியல் தலைவர் சாவார் அப்படின்னா, இந்த வருஷத்துல அரசியல் சாவம் அப்படின்ட்டு வீட்டு வீட்டுக்கு அரசியல் தலைவர் இருக்காங்க. எவனா ஒருத்தன் சாவான். ஆனா நம்ம வாழ்க்கையை பற்றி தீர்க்க தரிசனம். அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதம் இப்படியெல்லாம் பேசல. வேதம் தெளிவாய் உங்களை என்னையும் பலப்படுத்தக்கூடியதாய். நம்ம நீங்க சர்வீஸ்ல நம்ம தியானிச்சது போல உலகத்துக்கு கூடிய காலம் வந்தாலும் அவரை நம்புகிற பிள்ளைகள் மீது தேவன் நினைவா இருக்கிறார். நம்ம நம்புகிற பிள்ளைகளை அவர் நினைவா இருக்கிறார். நம்ம பின்பற்ற பிள்ளைகள் நினைவா இருக்கிறார். நம்ம உள்ளங்கையிலே வளர்ந்திருக்கிறார். அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிற கர்த்தர். இன்றைக்கு இந்த நாட்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு. 2022க்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நம்ம தொழில் எப்படி இருக்கும், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சோசியல் கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க, சொல்றாங்க. அப்ப நமக்கு எப்படி இருக்குமோ நமக்கு ஒரு பயம். கர்த்தர் சொல்றார், வேத வாக்கியம் சொல்கிறது, ஆவியானவர் நமக்கு உறுதிப்படுத்தி பேசுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. காரணம் என்னன்னா, நீ பெரிய ஆளு, நீ வரப்பட்டவன், நீ அதிகாரம் பெற்றவன் அப்படிங்கிறது இல்லை. உன்னை அனுப்புகிறவர் நான். தேவன் ரொம்ப தெளிவாக பேசுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அது பெரிய பலமோ சின்ன பலமோ யார் என்ன சொன்னாங்க முக்கியம் இல்லை, நீ என்ன நினைக்கிறது முக்கியம் இல்லை. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட 2022க்குள்ள கடந்து போக உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னா. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்து பரமேறதுக்கு முன்னால தன் சீசரை பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர் பிதாவுக்கும் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து இப்படி சொல்லிட்டு வர. இந்த கடைசி கட்டளையை சொல்லும் போது அவர் சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப அதிகாரம் பெற்ற ஆண்டவர், அதிகாரம் உள்ள தெய்வம், நம்மளை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்களும் நானும் புறப்பட்டு போகலாமா. காரணம் என்னன்னா, அவர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார், அவர் நம்மளை அதிகாரப்படுத்துகிறார், அவர் நம்மளை அனுப்புகிறார். அப்ப நம்ம 2022க்குள்ள வந்திருக்கிறோம்னா நம்ம சுய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய சுய பலத்தின்படி அல்ல, தேவன் நம்மை 2022க்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். 2022 தேவன் உங்களை என்னையும் வசனங்கள் மூலமாய் வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நம்மளோடு பேசி பலப்படுத்தி நம்ம சரிப்படுத்தி பக்குவப்படுத்தி 2022க்குள்ள நுழைய பண்ணிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் என்ன பலம் இருக்கிறதோ இந்த பலத்தோட நம்ம நினைக்கிறோம், நம்மளோட அவங்களுக்கு அதிக பலம், இவங்களுக்கு அவ்வளவு பலமா இருக்கு அப்படின்னு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மளை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பேசவில்லை. கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னா. அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ இந்த பலத்தோட 2022
2021 வரைக்கும் கூட இருந்தவர் நான் தான். 2022 உன்னை அழைச்சிட்டு வந்ததும் நான் தான். 2022 உன்னை அனுப்புகிறதும் நான் தான். உன் கூட இருக்கிறதும் நான் தான் என்று தேவன் அன்றைக்கு கிதியோனை பலப்படுத்தி பேசினார். உன்னை அனுப்புகிறவர் நான், தைரியமா போ. எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் வசனத்தை பேசினா நமக்கு நல்லா தெரியும். 2 அடிப்படை காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் என்னன்னா, இந்த கிதியோனும் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களும் தோற்கடிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தார்கள். எப்படி தோற்கடிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க? இவர்கள் விதைக்கிறார்கள், மீதியானவர்கள் வந்து அறுத்து போயிடுறாங்க. இவங்க உழைப்புக்கான பலன் இல்லை, இவங்க உழைப்புக்கான அந்த நன்மையை அவங்களால அனுபவிக்க முடியவில்லை. ஒரு கையின் பிரயாசத்தை இவர்கள் சாப்பிடவில்லை. அவங்க தோற்று போன ஒரு நிலைமையிலே, எதிரிகளாலே மடங்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் வேத வாக்கியம் சொல்கிறது, இப்படிப்பட்ட பின்னணியத்தில் இருந்து அவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்ப இவருக்கு என்ன பலம் வந்துச்சு? எதிரிகள் எல்லாத்தையும் அறுத்து போயிட்டாங்க. தேசத்திலே பயம் இருக்கிறது. எல்லாரும் வீடுகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. வயல்களிலே பலன் இல்லை. ஆனா இந்த கிதியோன் மாத்திரம் இவர் வயல்ல இருக்கிற அந்த கோதுமையை அறுத்து ஆலைக்கு பக்கத்திலே இவர் தனியாக அடிச்சு கொண்டிருந்தார். அப்ப இவருக்கு இருந்த பலம் என்ன? பயம் இல்லாம அது தன்னுடைய கோதுமையை பாதுகாக்கும்படி மற்றவர்களுக்கு மறைச்சுக்கிட்டு, ஐயோ எதிரி வந்துருவானோ, எல்லாம் நம்ம விட்டு கைவிட்டு போயிருப்போம், நம்ம உழைப்பின் பலம் வீணாகி போயிருப்போம், சத்ரு நமக்கு எதிராக இருக்கிறார்களே என்று எல்லா சூழ்நிலை எதிராக இருக்கும் போது அவர் ஆலைக்கு பக்கத்துல அவர் தனிமையாய் மறைந்து இருந்து அவர் அங்கே கதறிட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த கிதியோனை பார்த்துட்டா கர்த்தர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவங்க எப்படிப்பட்ட பயம், வேதனை, கஷ்டம், நெருக்கம் இருந்தா கூட கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நம்முடைய தொழிலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய விசுவாச காரியங்களே நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கிறோமோ, இந்த விசுவாசத்திலே நம்ம 2022 கடந்து போகும்படி கர்த்தர் உங்களை ஏவுகிறார். அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தவர்கள் மீதியானியர்கள். அதனால கர்த்தர் சொன்னார், நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் அப்படின்னா. ஏன்னா மீதியானியர் வந்து இவங்க விளைச்சல அவங்க அறுத்துட்டு போயிடுறாங்க. அதனால கர்த்தர் சொன்னார், நீ வந்து இஸ்ரவேலை நீ ரட்சித்துடுவ, மீதியானியர் கைகளுக்கு நீங்களாக்க வேண்டாம். 2022 நமக்கு முன்னால ஒமிக்ரான் வந்து நிற்குது, அப்படித்தானே? எத்தனையோ வேலை இழப்புகள் வந்து நிற்கிறது. இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், பிள்ளைகளுக்கால எப்படி இருக்கும், குடும்பத்திற்கால எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பலவிதமான கேள்விகள் நமக்கு இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த எதிரிகளுக்கு முன்னால, சத்துருக்களுக்கு முன்னால, சட்டங்களுக்கு முன்னால, பிரச்சனைகளுக்கு முன்னால, நோய்களுக்கு முன்னால நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய தேசத்தையும் காக்கிற அந்த கிருபையை, பலனை தேவன் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படி அவர் சொன்னார், அரசாங்கத்தாலேயே ஒமிக்ரான் இருந்து காப்பாற்ற முடியல, அரசாங்கத்தாலேயே வேலைகளை தடுக்க முடியல, அதிகாரம் உள்ளவங்க பணக்காரங்களாலேயே ஒன்றும் செய்ய முடியல என்று பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். அதான் இன்னைக்கு கிதியோன் கேட்கிறாரு, கர்த்தர் எவ்வளவு போறானா, இதெல்லாம் எனக்கு ஏன் சம்பவிக்குது, எங்க தேசத்துல ஏன் வந்துச்சு, ஏன் எங்க குடும்பத்துல வந்துச்சு, பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. 2022 எவ்வளவு சவால்களும், எவ்வளவு பிரச்சனைகளும், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, நீங்க கடந்து போங்க, உங்களை அனுப்புகிறவர். 2022 முதல் வாரத்தில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் நானும் மனசுல ஆழமாய் ஒரு காரியத்தை பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட, இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த கிருபையோடு கூட, இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட 2022 தொடர்ந்து நம்ம பயணிப்போமேயானால், நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்வோமேயானால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால, அவர் நம்மை அனுப்புகிறதுனால, அவர் நம்ம முன்னும் பின்னும் இருந்து காக்கிறதுனால, அவர் வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறதுனால நமக்கு ஜெயமாய் 2022 முடிக்க தேவன் நமக்கு ஒரு செய்வார். பலவிதமான கேள்விகள் நமக்கு இருக்கலாம், பல சந்தேகம் நமக்கு இருக்கலாம். காரணம் என்ன? அது கடந்த கால காயங்கள், கடந்த கால அனுபவங்கள், கடந்த கால வேதனைகள். அதனாலதான் நம்ம கேள்வியா வருகிறது, எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயமும் நமக்கு வருகிறது. அன்னைக்கு கிதியோன் கேள்வி கேட்டாங்கன்னா, அவர் கடந்த காலத்திலே சில காயங்கள்
அதே போல நம்ம கண்ணுக்கு முன்னால கடந்த 2021 சரி, அதுக்கு முன்னால 2020 இருக்கலாம், கடந்த காலங்களா இருக்கலாம், பல காயங்களை, பல வேதனைகளை, பல இழப்புகளை, பல நஷ்டங்களை, பல போராட்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். அது நம்முடைய மனதிலே நீங்காத வடுக்களாய் நமக்கு இருந்திருக்கிறது. நம்ம கடந்த காலம் நமக்கு உண்டாக்குற அந்த வேதனைகளும் இழப்புகளும் நஷ்டங்களும் இந்த புதிய வருஷம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயத்தை நமக்கு உண்டாக்குறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப தேவன் உங்களை என்னோடு பேசி இந்த 2022க்குள்ள தொடர்ந்து முன்னேறி போவேன்னு சொன்னார் அப்படின்னா நீங்களாக மனசுல தெளிவாக ஒன்றை பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் அனுப்புறாருன்னா அனுப்பிட்டு நீ போய் எப்படி கஷ்டப்படு அப்படி. தேவன் நம்மை அனுப்புகிற நோக்கம் என்னன்னா நாம முன்னால போனோம்னா நமக்கு முன்னாடி அவர் போராடு. வேதத்துல நீங்க பாருங்க, கர்த்தர் அன்னைக்கு மோசேயை மரிச்சு போனதுக்கு பின்னால யோசுவா சொன்னார், நீங்க இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு யோர்தானை கடந்து நான் மோசேக்கு சொன்ன அந்த இடத்தை சோதனைக்காக நீங்க கிளம்ப புறப்பட்டு போகணும்னு சொன்னார். யோசுவா உட்கார்ந்து இருக்கிறார், வேதனையோடு இருக்கிறார். தலைவர் எடுத்து போயிட்டானே, மோசே நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் இருந்தாச்சு, அவர் தான் ஆலோசனை கொடுத்தாரு, வனாந்தரத்தில் அப்பத்தை அவரை வச்சாரு, கண்களில் இருந்து தண்ணீர் கொடுத்தாரு, இப்ப அவர் மறிச்சு போயிட்டாரு, எப்படி நம்ம பயணத்தை தொடர முடியும்? கேள்வியோடு வேதனையோடு உட்கார்ந்து இருந்தார். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் அவருடைய மோசையுடைய சீடனாய் மோசைக்கு பின்னால் அடுத்த ஸ்தானத்துல இருந்த யோசுவா இடத்துல கர்த்தர் சொல்றார், நான் மோசையோட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் மோசையோட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன், நீயும் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து நான் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிற அந்த தேசத்துக்கு கடந்து போங்க அப்படின்னா. அப்ப தேவன் இது கடந்த காலங்களில் நமக்கு என்ன காயம் உண்டாயிருந்தாலும் என்ன இழப்பு உண்டாயிருந்தாலும் நம்ம அப்படியே வேதனையோடும் நெருக்கத்தோடும் கண்ணீரோடும் உட்கார்ந்து விடுவது தேவனுடைய நோக்கம் அல்ல. நம்ம இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு நம்ம இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து தேவன் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிற, தேவன் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கிற, தேவன் நம்மோடு பேசிருக்கிற அந்த லெக்கை அடைவதற்காக நீங்கள் நானும் முன்னேறி போக வேண்டியதாக இருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னதான் நமக்கு முன்னால இருந்தாலும் சரி, பத்திரிகையில் என்ன சொன்னாலும், நியூஸ்ல என்ன செய்தி வந்தாலும், நடக்கிற காரியம் எதுவா இருந்தாலும், குடும்பம் தொழில என்ன காரியம் நடந்து இருந்தாலும், ஆவிக்குரிய வட்டாரத்தில் எல்லாமே நமக்கு எதிரடியா இருந்தாலும் ஒன்றே உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள், 2022 ஓம்படி சொல்லியிருக்கிறவர் நம்ம கர்த்தர். நீ புறப்பட்டு போன்னு சொன்னார். அது எப்படி சொன்னாரு? நீ போய் ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு கொஞ்சம் உடம்ப தேத்தி வா அப்படிலாம் அவர் சொல்லல. அல்லது யாருக்காவது போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா கர்த்தர் சொல்லல. தேவன் தெளிவாய் சொன்னது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தாலே போ, இன்னைக்கு எப்படி இருக்கையோ இதோட நீ புறப்பட்டு போ. ஆனா உட்காந்துடாத, அழுது இருக்காத, சோர்ந்து போகாத, நீ இருக்கிற இடத்துல இருந்து எழுப்பி இவன் வேலையை ஆரம்பி, நீ புறப்பட்டு போ. அப்படி நீ புறப்பட்டு போகும்போது காரியங்கள்லாம் வாய்க்கும். காரணம் உன்னை அனுப்புகிறவர் நான். அப்ப யாராவது ஏதாவது கேள்வி வைக்கிறாங்க, எதுக்கு வந்த, எப்படி வந்த கேள்வி வைக்கிறாங்க, என்னை அனுப்புனவர் கர்த்தர், என்னை வர சொன்னவர் கர்த்தர், என்னை புறப்பட்டு போக சொன்னவர் கர்த்தர். 2022 பிசாசு என்ன சொன்னாலும் சரி, நம்ம தெளிவா பேச கற்றுக்கொள்ளணும். தேவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் எங்க மேல நினைவா இருக்கார், அவர் என்ன நினைத்திருக்கிறாரு, அவர் என்ன ஆசீர்வதிப்பார். நீ என்ன கேள்வி கேட்கறது, நீ என்ன சொல்றது, நீ என்ன தடுக்கிறது? காலையில பேசும்போது 7ஆவது மணில அவருடைய வாக்கு தந்த வசனம் என்ன வசனம் அப்படின்னா, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை 10 நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அந்த வசனத்தை எப்ப சொல்றாரு அப்படின்னா, படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எப்ப சொல்றாருன்னா, எதிரி முள்ளையும் நெருங்கலையும் கொண்டு போடுறான். 4ஆவது வசனம் தான் சொல்லுது, 27வது 4ஆவது வசனம் இல்லையா, அதை சொல்லுது. எதிரி அவன் முள்ளையும் அவன் நெருங்கையும் போட்டுட்டான். அப்பதான் அவன் பேசுறாரு, நான் ஒரு திராட்சை செடி மாதிரி வச்சிருக்கேன், நான் அவனுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க போறேன், அப்படி செய்யும் போது நீ இப்படி பண்ணிருக்க, நீ ஒழுங்கா திருந்திரு, இதெல்லாம் அவனை அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்றாரு, சாத்தான பார்த்து சொல்றாரு, இந்த யாக்கோபு நீ முள்ள கொண்டையே, நீ நெருஞ்சிய கொண்டையே, இந்த யாக்கோபு திரும்ப வேறுவான், இவன் திரும்பவும் பூத்து காய்த்து கனி கொடுப்பான், இவனுடைய பிறநாளே
நாள் ஒண்ணு மறந்துடக்கூடாது. நம்மளை அனுப்புகிறவர் கர்த்தர், நம்மே நினைவாய் இருக்கிறவர் கர்த்தர், நம்ம கூட இருக்கிறவர் அவர், நம்ம நடப்பித்து வந்தவர் அவர், நம்ம காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ண போறவர் அவர். அப்ப தேவன் நம்ம அனுப்பி இருக்கிறார். 2022க்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா தேவன் ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் 2022க்குள்ள நீங்களும் நானும் வர முடிந்திருக்கிறது. சரி, இதுல வேவாய் தேவ சுத்தமல்ல வேவாய் பார்க்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ளவனாலையும். ஆசா சொல்ற, எங்களுக்கு முன்னால ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, எங்களுக்கு முன்னால பலசாலிகள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்னால ஆயுததாரிகள் இருக்கிறார்கள், எங்களுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, அவங்களுக்கு எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால ஆண்டவரே, நீங்க தயவா இருங்க, நீங்க கூட இருங்க, இந்த மனுஷனுக்கு முன்னால வெக்கப்பட்டு பெறக்கூடாது அப்படிங்கிற. அது எவ்வளவு அழகா சொல்றாருன்னா, பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்பட்டு போ அப்படிங்கிறார். ஆசா சொல்றாரு, பலம் உள்ளவனுக்காகவும் பலமற்றவனுக்காக உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அப்ப தேவன் நமக்கு இருக்கிற பலத்தோட புறப்பட்டு போன்னு சொன்னாருன்னா, அவர் பெரிய பலம் உள்ளவே சின்ன பலம் உள்ளவே அப்படின்னு பார்க்கல. நம்ம எந்த பலம் இருக்குதோ அந்த பலத்தோட புறப்பட்டு போக சொல்றாரு. காரணம், நமக்கு நம்மளை பயன்படுத்துகிறது, நமக்கு உதவி செய்கிறது, நம்முடைய யுத்தத்தை நடத்துறது, நமக்காக பரிந்து பேசுறது, நமக்காக வழக்காடுகிறது, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண போறது, நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறது, நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்துறது, அது அவருடைய வேலை. தேவன் செய்ய போகிறார். அதனாலதான் வேலை சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற பலத்தோட உனக்கு நான் அனுப்புறேன். இங்க சொல்றாரு, ஆசா சொல்றாரு, நீங்க பலமுள்ளவனுக்காகவும் பலமற்றவனுக்காக உதவி செய்வதற்கு லேசான காரியம் தான். நம்ம நினைக்கிறோம், என் குடும்பம் சாதாரண குடும்பம், இந்தியாவுல மாதிரியே நாங்க சின்ன குடும்பம், எப்போ வந்துடும் சின்ன போத்துறோம், எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, எங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, ஏற்கனவே இருக்கும், ஏற்கனவே பிரச்சனை, ஏற்கனவே கண்ணீர், ஏற்கனவே இழப்பு, என்ன செய்யறது? யாரும் கேட்க மாட்டேங்காங்க, யாரும் நம்ப மாட்டேங்காங்க, இந்த வருஷம் எப்படி இருக்கும் போதுன்னு தெரியல. நம்மள பல கேள்விகள் நமக்கு இருக்கிறது. ஆனா சத்திய வசனம் சொல்கிறது, பலம் உள்ளவனுக்காகவும் பலமற்றவனுக்காகவும் உதவி செய்கிறவருக்கு லேசான காரியம். அப்ப இன்னைக்கு நமக்கு இருக்கிற பலம் பெருசா சிறுசா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 2022 ஒவ்வொரு நாளும் நம்ம அடி எடுத்து வைக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர், தேவன் நம்ம கூட இருக்கிறவர், அவர் காரியங்களை வாய்க்க மாட்டேங்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, எப்படி பேசுறாங்க, எனக்கு அப்பதான் நினைக்க கேட்டாங்க. இசைக்கிய ராஜா காலத்துல பேசாய தீர்க்கதரிசியாக இருக்கும்போது சத்துரு வந்து சொல்றான், நீங்க நம்பி இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன? உங்க ராஜா சொல்லுவான், இசைக்கியா சொல்லுவான், நம்பிடாதீங்க, அந்த கர்த்தரை விடுதலையாகுவான்னு சொல்லுவான், நம்பிடாதீங்க. நாங்க வழியில எத்தனையோ ராஜாக்களை அடித்திருக்கிறோம், எத்தனையோ கோயில்களை இடித்திருக்கிறோம், எத்தனையோ தேசங்களை கைப்பற்றிருக்கிறோம், நீங்க ஏமாத்துறோம் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. ஆனா அவன் கொண்டு போய் அவன் அனுப்பின கடிதத்தை, சத்துரு அனுப்பின கடிதத்தை தேவ சமூகத்துல விரிச்சு வச்சுட்டு அவன் சொல்றான், கர்த்தாவே நீங்க கேளுங்கப்பா, நீங்க கேளுங்க, அவன் சத்தத்தை நீங்க கேளுங்க. ஆண்டவர் கேட்டார். வேதம் சொல்கிறது, அவன் செத்த முகமாய் திரும்பி போனான். உங்களுக்கு எனக்கு பலம் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு எனக்கு அதிகாரம் இல்லாம இருக்கலாம், உங்கள்கிட்ட எனக்கு பணம் இல்லாம இருக்கலாம், மற்றவங்களை போல நம்மகிட்டையும் சொல்லத்தக்க எதுவுமே இல்லை. ஆனா வேதம் சொல்கிறது, மற்றவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லா இருக்கு. கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? ரொம்ப பலசாலிகளை பயன்படுத்தினார். உடனே வேதம், பலம் உள்ளவனுக்காகவும் பலமற்றவனுக்காகவும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நம்ம சாதாரண இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம். சத்திய வசனம் சொல்கிறது, பலம் உள்ளவனுக்காகவும் பலமற்றவனுக்காகவும்
காலகட்டத்தில் நிறைய செய்தி வரும்போது 2021 விட 2020 நிறைய செய்தி உலகத்தில் வரும். ஒமிக்ரான் ஆரம்பிச்சு எல்லாமே வரும். ஆனா ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். நமக்கு கூட தேவன் இருக்கிறபடினாலே எப்படி ஆசாவும் அவன் கொடுத்தாலும் பெருங்கொடுத்துக்கு எதிராக இருந்தார்களோ அதே போல தேவனுடைய கிருபையினாலே 2022 ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் நான் கடந்து போக முடியும். தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் நம்ம சரியான வழியிலே அவர் நடத்துகிறார். நீங்களால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க 2022 தேவன் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீங்க போங்க. சில நேரங்களில் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அது எப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம கடந்து போனோம். நம்மகிட்ட ஏதாவது திறமை இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட ஏதாவது ஒரு பலம் இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட பணம் இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட ஆட்கள் இருந்தாங்கன்னா நம்ம கடந்து போகலாம். நம்ம எதிர்காலத்தில் நினைக்கும் போது, பிள்ளைகளுடைய படிப்பு நினைக்கும் போது, வேலையை நினைக்கும் போது, வருமானத்தை நினைக்கும் போது பல நேரங்களில் நமக்கு கேள்விகள் எழுப்புகிறது. ஆனால் நீங்க வேத புத்தகத்துல வாசிக்கும் போது தேவன் பலசாலிகளை ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்சவங்களை தேவன் பயன்படுத்தல. ஒன்றுமே இல்லாத நினைச்சவங்களை தான், எதுக்கும் உதவாத நினைச்சவங்களை தான் கர்த்தர் சரித்திரத்துல அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். உள்ளவர்களையும் பல படித்தவர்களையும் பலசாலியும் தேவன் பயன்படுத்தினார். ஆனால் அதிகமாக பயன்படுத்துறது மாபெரும் காரியங்களை சாதிக்க பயன்படுத்துறதெல்லாம் பலவீனமான பாட்டங்களை தங்க ஒன்றுமே இல்லை நினைச்சவங்க அவர்களை தேவன் எடுத்து அவர் பலப்படுத்தி அவர் அவர்களை அதிகாரப்படுத்தி அவங்களுக்கு தேவன் கிருபைகளை வரங்களை கொடுத்து கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் ஒரு வேத வாசிங்க. முதல்ல தானியேல் 1:3. இங்க என்ன எழுதுன்னா, பக்கத்து நாட்டு ராஜா எதிரி நாட்டு ராஜா படையெடுத்து வந்துட்டான். படையெடுத்து வந்து யாரை பிடிக்கணும்னு சொல்றான்னா, ஏதோ தன்னை இருக்கு நினைக்கிறவங்க அவன் கைது பண்ண சொன்னான். படிச்சவங்க, பணக்காரங்க, சரீரத்துல பலம் உள்ளவங்க, அரசாங்கத்துல வேலை செய்ய பலம் உள்ளவங்க, இவங்களை கூட நீ சிறைப்பிடிச்சிட்டு போயிருன்னு நினைக்கிறேன், கொண்டு வந்துருங்க. கொஞ்சம் கவனமா இருக்கும். நீங்க நம்ம ஏதாவது திறமை தேவன் கொடுத்துருக்கிறாங்கன்னா விசாச வளர்ச்சிக்கிட்டே இருக்கும். இவரை எப்படியாவது பிடிக்கணுமே அப்படின்னு நல்லா பார்க்கணும், நல்லா பேசணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா விசாசம் நம்ம மேல கண்ணு வைக்கிறான். அவன் கண்ணு வச்சு இவங்க எப்படியாவது நம்ம இடத்துல கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவனாலே ஒரு ஆளை உருவாக்க முடியாது, அவனாலே ஒரு ஆளை தயார் செய்ய முடியாது. அதனால தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற ஆட்களை அவன் கொள்ளையடிக்க நினைக்கிறான். இப்படி கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டான். அப்ப மீதி இருக்கிறவங்க யார் இருப்பாங்க நாட்டுல? படிக்காதவங்க, வயசானவங்க, சரீரத்தில் பலம் இல்லாதவங்க, எந்த வேலைக்கும் தகுதி இல்லாதவங்க, இவங்க தான் லெஃப்ட் ஓவர், இவங்களை தான் விட்டு போயிருக்காங்க. மீதி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். ஆனா நெகேமியால வாசிக்கும் போது நெகேமியா 1:3 சிறையிருப்புல மீந்திருக்கிறவங்க யார் மீந்திருக்கா? படிக்காதவர்கள், ஏழைகள், சரீரத்தில் பலம் இல்லாதவங்க, வயசாளிங்க, ஒன்றுக்குமே உதவாதுன்னு நினைச்சுக்கிட்டு போனாலே அவங்க தான். அப்ப ஏதோ பலமும் தைரியமும் திறமையும் படிக்கிறவங்க அவன் கொண்டு போயிட்டான். இங்க ஆரம்பிச்சாங்க, சபையில ஆரம்பிச்சு நல்லா இருந்தவங்க நீங்க பிசாசு கொண்டு போயிட்டு நம்ம கொள்ளடிச்சுட்டே இருக்கோம். நம்ம சட்டத்துல பார்க்கிறோம், சபைகளை பார்க்கிறோம், இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப மீறி இருக்கிற ஆள் யாரு? சாத்தானே பார்த்து இவங்க எதுக்கும் புரோஜனப்படாதுன்னு விட்டவங்க தான் எங்க இருக்காங்க? மீந்து இருக்காங்க. இந்த மீந்து இருக்கிறவங்க அது எப்படி இருக்காங்களா? மகா தீமையும் நிந்தையை அனுபவிச்சுட்டாங்க மீந்து இருக்கிறவங்க. இப்போ 2ஆம் அதிகாரம் 18 பாருங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18. ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எடுத்து
யாரு? நெகேமியா கூட சேர்ந்து நல்ல வேலைக்கு இந்த கையில திடப்படுத்துறவங்க யாரு? மீதி இருக்கிறவர்கள், அந்த லெஃப்ட் ஓவர் யாரு? ஒண்ணுக்கு உதவாத விட்டுட்டு போனவங்க. இப்ப பலசாலிகள் எல்லாம் எங்க போயிட்டாங்க? படிச்சவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? திறமைகள் எல்லாம் எங்க போயிட்டாங்க? செயலுக்கு போயிட்டாங்க. பிசாசுக்கு அடிமைகளாய் போய்விட்டாங்க. இன்னைக்கு தேவ ராஜ்யத்துல அவங்க இல்ல, மாறாக பிசாசு கொடுத்துட்டே இருக்கிறார்கள். திறமையானவங்க அங்க போயிட்டாங்க, படிச்சவங்க அங்க போயிட்டாங்க. ஆனா இங்க திறமை இல்லாதவர்கள், படிக்காதவர்கள், சரீரத்தில் பலவீனமுள்ளவர்கள், சத்ருவாலே ஒடுக்குவதாக கைவிடப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்க தான் மீது இருந்தாங்க. இப்ப அவங்க எழுப்பி நெகேமியாட்ட சொல்றாங்க, வாங்க எழுந்து கட்டுவோம் வாங்க என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்ப நீங்களும் நானும் மற்றவர்களாலே ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டாலும், ஒன்றுக்கு உதவாதவங்க என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும், இவங்களால எதுவும் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் நினைத்தாலும், சத்திய வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் தான் 2021 அதுக்கு முன்பாக இடிக்கப்பட்ட நம்முடைய அலங்கங்களை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தொழிலை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை எழுப்பி கட்ட போகிறது நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. மற்றவங்க பார்த்து நம்ம எப்படி தெரியணும்? ஒண்ணுக்குமே உதவாதவங்க, பலவீனமானவங்க, படிப்பு இல்லாதவங்க, பதவி இல்லாதவங்க, ஆழ்வளம் இல்லாதவங்க, பணபலம் இல்லாதவங்க மற்றவங்க நினைக்கிறாங்க. ஆனா சத்திய வேதம் சொல்கிறது இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் தேவன் இன்றைக்கு எருசலேமின் அலங்கத்தை திரும்ப எடுத்து கட்டினார். அப்ப இன்னைக்கு 2021 நினைச்சிருந்தோம் நீங்களும் நானும். மற்றவங்களோட ஒப்பிடும்போது என்ன ஒண்ணுமே இல்லையே, என்ன பலம் இல்லையே, பணம் இல்லையே, எது இல்லைனாலும் பரவாயில்ல. வேத வாக்கியம் தெளிவாய் சொல்கிறது உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. நம்மகிட்ட என்ன பலம் இருக்கு? சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, இல்ல என்ன இருக்கு? அடிக்கடி தலைவலி இருக்கு, 4 எடுத்து வச்சா மூச்சு வாங்குறது, இதெல்லாம் மட்டும் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? கடன் இருக்கு, வட்டி கொடுக்க வேண்டி இருக்கு, வேலை இழப்பு இருக்கு, பகை இருக்கு, அநேகருடைய வெறுப்பு நம்மளை சுத்தி இருக்கு. இதுதான் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குது. ஆனா வேத வாக்கியம் கர்த்தர் சொல்றாங்க, உனக்கு என்ன இருக்கோ அதோட உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. ஆசா சொல்ற எப்படி? அந்த பெருங்குன்றதுக்கு முன்னால நாங்க வந்திருக்கிறோம்ப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கு, நீர் எங்களை அனுப்புகிறீர், அதனால கடன் வந்திருக்கிறோம். 2022 நம்மளை போல நம்ம நிலைமையில் இருக்கிற மற்றவங்களை விட கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மையாக எடுத்து வைக்க போறாருங்கிற நம்பிக்கையும் விசுவாசம் மக்கள் இருக்கிறதுனால தான் நம்ம சந்தோஷமாக கடந்து வந்திருக்கிறோம் இல்லைங்களா? மற்றவர்களுக்கு 2021க்கும் 2022க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா ஒரே ஒரு வித்தியாசம், பழைய காலத்தை தூக்கி போட்டு புது காலத்தை மாட்டிக்கணும். அது ஒன்றுதான் ஒரு வித்தியாசம், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசி பலப்படுத்தி சிறப்படுத்தி ஒழுங்குகளை சரிப்படுத்தி கர்த்தர் வெறுமைகளை நிறமாக்கி தேவன் வாக்குத்தத்தங்களோடு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஒரு புதிய வாழ்வை காணும்படி இடிக்கப்பட்ட அழகுகளை எதிர்த்து கட்டுப்படிக்கு தேவன் நம்மளை அனுப்பியிருக்கிறார். அப்ப 2022 வருஷம்ங்கிறது மற்ற எல்லாரை காட்டிலும் உங்களுக்கு எனக்கு வித்தியாசமான வருஷமா இருக்க போகிறது. தேவன் நம்மளோடு இருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நம்மை அனுப்புகிற கர்த்தர். அவன் நீண்ட நாள் வருஷத்துல கடந்து போகும்போது ஒரு புதிய நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உள்ள வந்திருக்கிறோம். அதை உறுதியாக பெற்றுக் கொள்ள வேண்டும். உறுதியாக பெற்றுக்கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வேன். அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொன்னான். உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவன் வேலையை நம்பல, வருமானத்தை நம்பல, படிப்பை நம்பல, சொந்த பந்தத்தை நம்பல, அவன் நம்புற நம்பிக்கை ஒண்ணுதான். பொதுவெடுத்து தியானிக்கும் போது தேவன் கொடுத்த வாக்கு வசனத்தினுடைய அடிப்படையே என்னன்னா, இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்க, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுங்களே கர்த்தரை நம்புங்க, ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு. அதான் கர்த்தர் சொல்றார். அப்ப தேவன் மேல நீங்களும் நான் வைக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த 2022 ஒரு ஜெயமுள்ள வருஷமாய், ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷமாய், இழந்தவைகளை சோதரிக்கிற ஒரு வருஷமாய், இடிக்கப்பட்டவர்களை மறுபடியும் கட்டுகிற ஒரு வருஷமாய், இழந்து போனது எல்லாம் மீண்டும் அப்படி திருப்பி கொடுக்கிற வருஷமாய் தேவன் உங்களுக்கு எனக்கு மாற்ற முடியும். ஒரே ஒரு நிபந்தனை, உட்கார்ந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காம
ஐயோ அவனுக்கு கடந்த கால காயங்களையும் வேதனைகளையும் இழப்புகளையும் யோசித்து புலம்பி கொண்டிருக்காங்க. கர்த்தர் நம்மை நடத்துகிறாங்க. அவர் நம்ம கூட இருக்கிறவர். அவர் ஒருபோது தனியா இருக்க விடுகிறதே இல்லை. அவர் எப்போதும் நினைவா இருக்கிறார். அவர் இந்த உள்ளங்களை வளர்த்திருக்கிறார் எண்ணத்தோடு கூட நாம கடந்து போவோம். தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றிக் கொள்வோம். சத்திய வேதம் சொல்கிறதே, தேவன் நமக்கு வாக்கு பண்ணினாரே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நினைச்சிருக்காருங்க. அவர் நினைச்சிருக்காருன்னா அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவர் நினைத்து இருக்கிறார், நினைச்சா நினைப்பார் அப்படிங்கிறது. அவர் நினைத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? பிரசன்ட் கண்டினியூஸ்ல நினைத்து கொண்டே இருக்க. அவர் நினைவா இருக்கிறார் என்று வேதவசனத்தில் சொல்கிறார். அவர் நம்மை நினைவா இருக்கிறார் என்கிறார். அப்ப தேவன் நம்ம நினைச்சுட்டே இருந்தார். என் பிள்ளைக்கு என்ன இருக்கு, என்ன வருமானம் இருக்கு, என்ன சாப்பிடுறாங்க, என்ன ட்ரெஸ் படுத்துறாங்க, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம நினைச்சுட்டே அவர் இருக்கிறார். தேவனின் நினைப்புல நீங்கள் நான் இருக்கிறோம். அதனால அவர் அனுப்பும்போது சொல்றாரு, உனக்கு இருக்கிற கலத்தோட போப்பா, உனக்கு நினைச்சுட்டே இருக்கிறார். உன் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி, உன் தேவைகளை சந்திக்கும்படி, எல்லா நிந்தைகளுக்கு அவமானங்கள் நடுவில் உயர்த்தும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன். 2022 நீங்களும் நானும் கர்த்தரை உறுதியாக பெற்றுக் கொள்வோம். தேவன் சொன்னபடி நீங்கள் நானும் இருக்கிற பலத்தோட, ஏதோ புது பலம் வந்தாதான் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற பலத்தோட கடந்து போவோம். புது பலனை கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. நம்ம காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டியது அவருடைய வேலை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தி ஆய்வு பண்ணிப்பார். சோமனமா எல்லா தேவசம் இருக்கலாம். கர்த்தருடைய குணத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். 2022 வருஷம் தேவன் நம்மை நினைத்திருக்கிற வருஷம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிற வருஷம். 2022 கடந்து போகும்படி தேவன் உங்களை என்னையும் அனுப்பி இருக்கிறார். அவருடைய கரங்களை அப்படியே நம்ம படிப்போமா?